Hello guys, welcome back to our channel Rashar Bala Edu. இந்த வீடியோல ஒரு நல்ல ஒரு டாபிக்கான ஒரு சாப்டர் என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ராப்ளம். அதாவது FIFO மெத்தட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம் காஸ்ட் அக்கவுண்டிங்ல. இது வந்து வீடியோ நம்பர் 21. ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ரிலேட்டடான 2 வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இது வந்து அந்த ப்ராப்ளம் ஓரியன்டட்ல வந்து தேர்ட் வீடியோ ஆக்சுவலா. சோ வீடியோ 21ல நம்ம என்ன பார்க்கறோம்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் இன் FIFO மெத்தட். ஆனா இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா வித் ரிட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட. இப்ப வீடியோ 20லயும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு தான் கொடுத்துருக்கேன், எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல ரிட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒன்னு இருக்கு. லாஸ் அப்படிங்கிறது வந்து ஷார்டேஜ் ஆகிறது. ஒரு ஷார்டேஜ்னா பற்றாக்குறை தான், அப்ப நஷ்டம் தான் இல்லையா? சோ ரிட்டன் வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வச்சு இந்த சம்ல பார்க்க போறோம். இந்த ரிட்டன் கூட வந்து 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, ஓகேவா? ஏன்னா ஸ்டோர் ரூம்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு நம்ம சப்ளை பண்ணிடுறோம், இஷ்யூ பண்ணிடுறோம். இப்ப ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து வேண்டான்னு சொல்லி சில மெட்டீரியலை சில யூனிட்ஸ் வந்து ஸ்டோர் ரூமுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் டு ஸ்டோர் ரூமுக்கும் ரிட்டர்ன் வரலாம். அல்லது ஸ்டோர்ல இருந்து வந்து சப்ளையருக்கு அந்த மெட்டீரியல் யாருக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த சப்ளையருக்கு கூட வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரிட்டர்னே வந்து 2 டைப்ல இருக்கு. அந்த ரிட்டனும் இந்த ஒரே சம்ல அந்த 2 ரிட்டனும் வர மாதிரியும், அதே மாதிரி ஷார்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது ஷார்டேஜ் ஆஃப் யூனிட்ஸ் இருந்தா அப்ப எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம். எந்த மெத்தட்லனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். அது இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வச்சு எந்த மெத்தட்ல பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட், ஓகேவா? FIFO மெத்தட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல பார்க்க போறோம். கேட்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராஜசேகர் பாலா யூடியூபை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. நிறைய எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய பிகாம் பிபிஏ ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த சாப்டர்ஸ் இருக்கு, இது சப்ஜெக்டே இருக்கு. அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இன் FIFOல பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ இதான் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ப்ரிப்பேர் ஏ ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கவுண்ட். இப்போ பிரைசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சாப்டர் அப்படின்னாவே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல 4 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஆவரேஜ் ஸ்டாக் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்டாக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 4 மெத்தட் பார்க்க போறோம். இந்த 4ல இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ FIFO மெத்தட்ல பிரைசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிரைசிங் பண்ணி மெட்டீரியல் இஷ்யூ பண்றத பிரைசிங் பண்ணுங்க FIFO மெத்தட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரிசீவ்டும் டைரக்டா இருக்கு, ரிசீவ்டும் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் சொல்றது 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் ஒரு ஷார்டேஜும் வந்ததுன்னா எப்படின்னா அது எந்த இடத்துல வருதுன்னு பாத்துருவோம். ஸோ February 6ல ஒரு ரிட்டர்ன் வருது, ரிசீவ்டு பேக் ஃப்ரம் ஒர்க் ஆர்டர். எங்க ஒர்க் ஆர்டர் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம்னா நம்ம ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அவங்க கொடுத்த ஆர்டருக்கு நம்ம மெட்டீரியல் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அங்கிருந்து இஷ்யூ வந்துருது, ரிட்டர்ன் வருது. பிப்ரவரியில இஷ்யூ பண்ண மெட்டீரியல் நமக்கு ரிட்டர்ன் வருது, ஓகேவா? டேட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு போன சம்பளம் இல்லாத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் February 7 and 20ல வந்து ரிசீவ்டு இஷ்யூ இருக்கு. February 25ல சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்றது. இப்ப நம்ம ஸ்டோர் ரூம்ல இருந்து சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்றது இருக்கு. அப்ப சப்ளையர்ட்ட என்ன பண்ணிருப்போம், ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். அப்ப இங்க க்ளூ கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, பிரைஸ் நாம கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 7th Februaryல பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் தான் நம்ம சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோங்கிறது அதுல ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் இஷ்யூடு ரிசீவ்டு இஷ்யூடு இருக்கு, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கடைசி ஒரு அட்ஜஸ்ட்மெண்டாவே கொடுத்துட்டாங்க. ஸ்டாக் வெரிஃபிகேஷன் ஆன் 15th March வந்து ரிவீல்ட் ஏ ஷார்டேஜ் ஆஃப் 10 யூனிட்ஸ். அப்ப மார்ச் 15ஆம் தேதி ஸ்டோர் ரூம்ல வந்து ஸ்டாக் எல்லாம் வெரிஃபை பண்றப்ப ஒரு 10 யூனிட் வந்து ஷார்டேஜா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருக்குன்னா 90 தான் இருக்கு, ஓகேவா? இப்ப ரெக்கார்டு படி, அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்டு படி, ஸ்டேட்மெண்ட் படி 100 இருக்கணும்னா 90 யூனிட்ஸ் தான் இருக்கு. அதான் அப்ப 10 யூனிட்ஸ் எங்க போச்சு, எண்ணி பார்த்தோம்னா 90 தான் இருக்கு. ஆனா அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 100 இருக்கு. அப்ப எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுங்க நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இப்ப முதல்ல இப்ப சொல்யூஷன் பார்ப்போம். ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கவுண்ட் FIFO மெத்தட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இதுதான் ஃபார்மேட். இப்ப டேட், பர்டிகுலர்ஸ், ரிசிப்ட்ல 3 காலம், யூனிட் ரேட் அமௌண்ட், அப்புறம் இஷ்யூஸ்லயும் அதே மாதிரி யூனிட் ரேட் அமௌண்ட், பேலன்ஸ் வந்து யூனிட் ரேட் அமௌண்ட், அதே காலம், சப்காலம் எல்லாம் சேம் தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரியில ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்ததை பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதிக்கிறோம். பேலன்ஸ் பிராட் டவுன்னா பேலன்ஸ்ல மட்டும் தான் காமிக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் இப்போ போன மாசத்ததோ போன வருஷத்ததோ க்ளோசிங்ல இருந்தா இப்போ ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இப்போ இஷ்யூலயும் ரிசிப்ட்லயும் டேஷ் போட்டுட்டு பேலன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சம்பளம்னா 100 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கு, 5 rupees ரேட்ல, அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணி 500 டோட்டல் அமௌண்ட் காமிச்சுக்கிறோம். அடுத்து February 5ல வந்து நமக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப வந்து கூட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் அல்லது GR நோட் நம்பர்னு எழுதிக்கலாம். ரிசிப்ட் பர்ச்சேஸ் பண்ணா ரிசிப்ட்ல எழுதிக்கணும். 500 யூனிட்ஸ் 6 rupees ரேட்ல பர்ச்சேஸ் பண்றதா சம்பளம் இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3000 rupees. இஷ்யூ எதுவும் இல்ல, டேஷ் போட்டுக்கோங்க. டேஷ் போடணும் மறக்காம.
பேலன்ஸ் வந்து எழுதுறப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் டேட்ல என்ன ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதை ஸ்டாக்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ கரண்ட் பர்ச்சேஸ் எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து 100 யூனிட்ஸ் 5 rupees ரேட்ல இருக்கு. ஸோ அதை எழுதிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த 500 rupees எழுதிக்கிறீங்க டோட்டல் அமௌண்ட். இப்போ ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணது 500 யூனிட்ஸ் 6 rupeesலங்கிறதுனால அதை 3000 எழுதிக்குவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட்ல எழுதுறோம். அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து நமக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இஷ்யூ பண்றப்ப 100 யூனிட்ஸ் 5 rupees இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு இஷ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 6 rupees இருக்கிற யூனிட்ஸையே நம்ம டச் பண்ண முடியும், அதை இஷ்யூ பண்ண முடியும். புரியுது இல்லையா? இப்ப ஜனவரி 20ல வந்து ஒரு இஷ்யூ பண்றோம், ரிக்யூசிஷன் ஸ்லிப் நம்பர் RS நம்பர்னு போடுறோம். இப்ப இஷ்யூங்கிறதுனால ரிசீவ்ல டேஷ் போட்டுக்கோங்க. 300 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம். ஓகேவா? சம்ல பார்த்தலாமா? பாருங்க, பிப்ரவரி 20ல வந்து 300 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம். ஸோ அதனால 300 யூனிட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்றப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ரேட்ல தான் 5 rupeesல இருந்து தான் கொடுக்கணும். ஆனா 5 rupees ரேட்ல கொடுத்துடலாம். ஆனா 100 யூனிட்ஸ் தானே இருக்கு, நமக்கு இஷ்யூ பண்ண வேண்டியது 300 யூனிட்ஸ். அப்போ 5 rupeesல இருக்கிற 100 யூனிட்ஸையும் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணிட்டு 10வது யூனிட் இன்னும் 200 கொடுக்கணும் இல்லையா, அந்த 200 யூனிட்ஸை இந்த 500 டோட்டல் யூனிட்ஸ்ல இருந்து 6 rupeesல இஷ்யூ பண்ணணும். ஏன்னா 500 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா இஷ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரேட்ல கொடுக்கணும். அது 6 rupees இருந்தாலும் சரி, 7 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, அல்ல 5 இருந்தாலும் சரி, அதுல இருந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ அதனால 100 ஃபுல்லா கொடுத்துட்டோம். இப்போ 500ல இருந்து 200 யூனிட்ஸ் 6 rupeesல கொடுத்துட்டோம், 1200 டோட்டல். அப்ப பேலன்ஸ் எழுதுறப்ப இந்த 500 5 rupees எதுவுமே இல்லை இல்லையா, அதனால அதை விட்டுருங்க. அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 100 இருந்தது, 100 இஷ்யூ பண்ணிட்டோம், அது இல்ல. இப்போ 500 யூனிட்ஸ்ல தான் கொடுத்துருக்கோம். அப்போ 200 போச்சுன்னா 300 யூனிட்ஸ் 6 rupees அப்படியே போட்டுக்கோங்க. 3000 1200 போச்சுன்னா 1800 மென்ஷன் பண்ணிக்கலாம் டோட்டல் அமௌண்ட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பிப்ரவரி 5லயும் ஒரு இஷ்யூ இருக்கு. ரிக்யூசிஷன் ஸ்லிப் நம்பர்னு பர்டிகுலர்ஸ் எழுதிக்கோங்க. ரிசிப்ட் எல்லாம் டேஷ். இஷ்யூல வந்து 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட 300 யூனிட்ஸ் 6 rupees ரேட்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப யூனிட்ஸ் கரெக்டா இருக்கிறதுனால, சார் யூனிட்ஸ் திடீர்னு இங்க 400 இஷ்யூ பண்ற மாதிரி கேட்டா என்ன சார் பண்றது அப்படின்னா பண்ண முடியாது. அப்படி சம்பளம் இருக்காது. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கோ, அவங்க அதிகமா கேட்டா கூட எவ்வளவு இருக்கு அதை தான் கொடுக்க முடியும் இல்லையா. அப்ப 200 யூனிட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 300 இஷ்யூ பண்ணிடுறோம் 6 rupeesல. டோட்டல் 200 into 6 வந்து 1200. பேலன்ஸ் வந்து 300 and 200 லெஸ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா இஷ்யூ பண்ணியாச்சு இல்லையா, பேலன்ஸ் 300 இருந்தது, 200 இஷ்யூ பண்ணோன்னே பேலன்ஸ் யூனிட் 100 தான் இருக்கும். இந்த 6 rupeesல தான் கொடுத்துருக்கோம், அதனால அதே 6 rupees வந்துடும். அப்ப 1800ல 1200 போச்சுன்னா 600 பேலன்ஸ், அல்லது 100 into 6 600 போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? அடுத்து பிப்ரவரி 6ல வந்து இன்னொரு ரிட்டர்ன் வருது நமக்கு. இதுதான் இப்போ ரிட்டர்ன் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து வருது. ப்ரொடக்ஷன்ல வர்றப்ப என்னன்னா 5th நான் முதல்ல படிச்சுட்டேன். பிப்ரவரி 5ல இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரேட்ல இஷ்யூ பண்ண 200, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 யூனிட்ஸ் இங்க இருக்கு இஷ்யூ பண்ணது. பாருங்க, பிப்ரவரி 5 கர்சர் வச்சு காமிக்கிறேன். பிப்ரவரி 5ல 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். பிப்ரவரி 5ல இஷ்யூ பண்ண யூனிட்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் வருதுன்னு சொல்றாங்க 10 யூனிட்ஸ். அப்ப நமக்கு யூனிட்ஸ் ஸ்டோருக்கு வரதுனால பர்ச்சேஸ்ல பண்றோம் இல்லையா. ஸோ ரிசீவ்ல காமிச்சுக்கோங்க. ரேட் என்னன்னா 5th இருந்து பிப்ரவரி 5th இஷ்யூ பண்ணதுல தான் அப்படிங்கறதுனால அந்த ரேட்ல அந்த டேட்லயே இருக்கிற ரேட் 6 rupees அப்படியே காமிச்சுக்கிறீங்க. டோட்டல் வந்து 60. போன சம்பளம் ஞாபகம் இருக்கா, டேட்டே இருக்காது. எந்த டேட்ல இஷ்யூ பண்ணதுல இருந்து ரிட்டர்ன் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணாதனால நாம இந்த டேட்டுக்கு போடுறோம்னா ப்ரீவியஸா இப்ப இங்க என்ன ரேட் இருக்கோ அதை காமிக்கணும். இங்க 6 இருக்கு, அதே தான் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா அதை கவலைப்படக்கூடாது. நமக்கு இந்த சம்பளம் எப்படி போட்டிருக்கோம்னா, பாருங்க இந்த 6 கிடையாது, கர்சரை பாருங்க, இந்த 6 இல்ல, இந்த 6 புரியலையா, இந்த 6 தான் இஷ்யூ பண்ண ரேட்டு பிப்ரவரி 5ல. ஸோ அந்த 6 rupeesல தான் ரிட்டர்ன் வாங்குறோம். ஓகேவா? இப்போ வந்து இஷ்யூ இல்ல, பேலன்ஸ் போடுறப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் படி ஏற்கனவே இருக்கிறத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் இப்போ ரிட்டர்ன் வந்ததை தனியா அடுத்து செகண்ட் எழுதிக்கிறோம். இது ரெண்டுமே 6 இருந்தாலும் கவலைப்படாதீங்க, தனித்தனியாவே எழுதுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து பிப்ரவரி 7ல ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் 600 யூனிட்ஸ் 5 rupeesல 3000க்கு. அப்ப டோட்டலா ரிசிப்ட் காலத்துல எழுதிட்டு இஷ்யூ டேஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் படி என்ன பண்ணோம், ஏற்கனவே இருக்கிற ரெண்டையுமே அப்படியே எழுதிட்டு இப்போ ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணதை தேர்டா எழுதிக்கிறோம். ஓகேவா? அது வந்து 5 rupeesல. பாருங்க, இந்த தேர்டு நான் கர்சர் வச்சு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, இதை வந்து இங்க நம்ம தேர்டா எழுதிக்கிறோம். ஏற்கனவே இருந்த ரெண்டை நம்ம இங்க 2 எழுதிட்டு தான் இது எழுதணும், மாத்திராதீங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது அந்த முன்னாடி சொன்னது அப்படியே நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் நமக்கு புரியறதுக்காக, ஏன்னா ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது. அப்புறம் பிப்ரவரி 20ல வந்து ஒரு இஷ்யூ பண்றோம் ரிக்யூசிஷன் ஸ்லிப் நம்பர். எவ்வளவுன்னா 300 யூனிட்ஸ். சம் எடுத்து பார்த்தலாமா? பாருங்க, பிப்ரவரி 20ல ஒரு இஷ்யூடுன்னு இருக்கு 300 யூனிட்ஸ். இந்த 300 யூனிட்ஸ் என்ன ரேட்ல எல்லாம் இஷ்யூ பண்றோம் அப்படிங்கறது தான் சம், அதை தான் போடணும்.
ஸோ அதுக்கு தான் நமக்கு என்ன பண்றோம்னா கூட்ஸ் ரிசீவ் இங்க February 20ல ரிக்யூசேஷன் ஸ்லிப் நம்பர் 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். இப்போ பேலன்ஸா பார்க்கணும். பேலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது 6 ரூபீஸ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் கொடுக்கணும். இந்த 6 ரூபீஸ்ல இருக்கிறதுல இந்த இடத்துல யூனிட்ஸே 300 இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, அந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் வரும். ஆனா நமக்கு தேவை 300 யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணணும். ஆனா இங்க 6 ரூபீஸ்ல இருக்கிறது 100 தான். அப்ப அதை ஃபுல்லா கொடுத்து முடிச்சிடலாம். 600 6 600 100 யூனிட்ஸ் 6 ரூபீஸ் 600 கொடுத்துருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லாட் அப்படியே கொடுத்தாச்சு. அடுத்தது இதை கொடுக்கணும். இது வந்து 6 ரூபீஸ் தான், ஆனா 10 யூனிட்ஸ் தான் இருக்கு. அப்ப அதை கொடுத்து முடிச்சிடலாம். அப்ப 10 யூனிட்ஸ் 6 ரூபீஸ் 60 கொடுத்துறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அதனாலதான் அந்த ரெண்டுமே நெக்ஸ்ட் இந்த இஷ்யூ பண்ண டேட்ல பேலன்ஸ் வராது. இப்போ அடுத்து என்ன 110 கொடுத்துட்டோம், என்ன 190 யூனிட்ஸ் கொடுக்கணும். அப்போ அடுத்து 5 ரூபீஸ் ரேட்ல இருந்து தான் கொடுக்கணும். நமக்கு 600 யூனிட்ஸ் பேலன்ஸ் ஸ்டோர் ரூம்ல இருக்கிறதுனால இந்த 600 யூனிட்ஸ்ல இருந்து 190 யூனிட்ஸ் வந்து இந்த 5 ரூபீ இப்போ வந்து இந்த 5 ரூபீஸ்ல கொடுத்துறோம். அப்போ டோட்டல் வந்து 950. இப்போ பேலன்ஸ் என்ன 100 6 ரூபீஸும் 10 யூனிட்ஸ் 6 ரூபீஸ்லயும் ஃபுல்லா கொடுத்து முடிச்சதுனால அது பேலன்ஸ்ல காமிக்க முடியாது. இப்போ 600ல 190 கொடுத்ததுனால 410 தான் பேலன்ஸ் இருக்கும். அது இந்த 5 ரூபீஸ் தான். திருப்பி இந்த 5 எல்லாம் எடுக்காதீங்க. இந்த 5 ரூபீஸ் இங்க எழுதுறோம், மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறீங்க. இல்லது 3000ல 950 போச்சுன்னா 2015 காமிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து February 25ல நம்ம ஸ்டோர் ரூம்ல இருந்து சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்றோம். 50 யூனிட்ஸ் சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்ப பர்ச்சேஸ் பண்ணதுன்னு சம்பளம் இருக்கா பாருங்க. ரிட்டர்ன் டு சப்ளையர் வந்து 50 யூனிட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 7th February. February 7ல பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து நாம ரிட்டர்ன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க February 7ல 600 யூனிட்ஸ் 5 ரூபீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்றப்ப அதே 5 ரூபீஸ் தான் இங்க நம்ம நோட் பண்ணணும். 50 யூனிட்ஸ் தாங்கிறதுனால இஷ்யூ நம்ம சப்ளையருக்கு பண்றப்ப நம்ம ஸ்டாக் குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன்ல இருந்து ஸ்டோருக்கு ரிட்டர்ன்னா நம்ம ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும், ரிசிப்ட்ல காமிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர்ல இருந்து சப்ளை இருக்குங்கிறப்ப நம்ம ஸ்டோர் ரூம்ல ஸ்டாக்கே குறைஞ்சிரும் இல்லையா? ஸ்டாக் குறையணும்னா இஷ்யூ பண்ணாதான் குறையும். ஸோ அதுக்கு என்ன எழுதணும்னா டெபிட் நோட் நம்பர். நம்ம வந்து சப்ளையருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம்னா டெபிட் நோட் நம்பர்னு எழுதிக்கணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. இது மாதிரி விஷயம் எல்லாம் வேற எல்லாம் ரிட்டர்ன்ல எழுதுற மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. ஜேர்னலோ நேரேஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இஷ்யூல வந்து 50 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம். அப்போ 7th பர்ச்சேஸ் பண்ண ரேட்ல அப்போ அந்த 5 ரூபீஸ் அப்புறம் இந்த 5 தான் காமிக்கிறோம். புரியுது இல்லையா? நீங்க இங்க இருக்கிற 5 எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த 5 இங்க காமிச்சிடும். 250 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 410ல 50 போச்சுன்னா 360. அப்ப இது 5 யூனிட்ஸ் 5 ரூபீஸ் தான். அதனால அந்த 5 ரூபீஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1800. இப்ப 2050ல 250 போட்டுச்சுன்னா 1800 வந்துடும். இப்ப அடுத்து February 26ல ஒரு இஷ்யூ பண்றோம். 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம்னு சொல்றாங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதா இஷ்யூ பண்ணோம். 5 ரூபீஸ்ல தான் 360 யூனிட்ஸ் இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கு. 2 இருந்தா கூட இதுல இருந்து தான் முதல்ல கொடுக்கணும். ஸோ 200 யூனிட்ஸ் அவுட் ஆஃப் 360 நம்ம இஷ்யூ பண்ணிடுறோம் 5 ரூபீஸ்ல. அப்போ 1000 ரூபீஸ் டோட்டல். 360ல 200 போச்சுன்னா 160. இப்போ இந்த 5 ரூபீஸ் அப்படியே போட்டு 800 போட்டுக்கோங்க மல்டிப்ளை பண்ணி. அடுத்து 1800 டோட்டல் அமௌண்ட் பேலன்ஸ். 1000 ரூபீஸ் டோட்டல் அமௌண்ட் வந்து இஷ்யூ பண்ணது. அப்போ மீதி பேலன்ஸ் 800 இருக்கும். இப்போ அடுத்து March 10ல கூட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் இன்னொரு பர்ச்சேஸ் பண்றோம் 7 ரூபீஸ்ல. அப்போ ரிசிப்ட்ல 500 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் யூனிட்ல 7 ரூபீஸ்ல வாங்குறதுனால 7 ரூபீஸ் ரேட்டு காலத்துல மல்டிப்ளை பண்ணி 3500 வந்து அமௌண்ட் காலத்துல இஷ்யூ இல்ல. இப்ப பேலன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஃபர்ஸ்ட் இன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல நமக்கு ஸ்டோர் ரூம்ல என்ன ரேட்ல இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அடுத்ததுதான் வந்து இப்ப பர்ச்சேஸ் பண்ணதை எழுதுறோம் எப்பவும் போல. ஓகேவா? அப்போ 160 யூனிட்ல 5 ரூபீஸும் 500 யூனிட்ஸ் இப்ப பர்ச்சேஸ் பண்ண 7 ரூபீஸ்லயும் காமிக்கிறோம். இப்ப பேலன்ஸ் எழுதுறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணதான் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனாலதான் பேலன்ஸ்ல எழுதுறப்ப அப்படி எழுதிட்டோம்னா இஷ்யூ பண்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப அடுத்தது வந்து இன்னொரு 3 டிரான்சாக்ஷன் இருக்கு. March 10ல வந்து இன்னொரு பர்ச்சேஸ் பண்றோம். ஆல்ரெடி March 10 தான் இப்ப போட்டோம் இல்லையா? 160ல 5 ரூபீஸ் 500 7 ரூபீஸ் 165 ரூபீஸ் 500ல 7 ரூபீஸ் இருக்கு. ஓகே, அதை அப்படி திரும்பி இங்க காமிச்சிருக்கேன். இப்ப March 15ல ஒரு இஷ்யூ பண்றோம். ரிக்யூசேஷன் ஸ்லிப் நம்பர் பர்டிகுலர்ஸ் எழுதிக்கிறோம். 300 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம். இப்ப 300 யூனிட்ஸ் வந்து நமக்கு 7 ரூபீஸ் இங்க எவ்வளவு இருக்கு? இப்போ ப்ரீவியஸ் ரேட்ல என்ன இருக்குன்னா 5 ரூபீஸ்ல 160 தான் இருக்கு. அப்போ அதே 5 ரூபீஸ் 160 இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டு இந்த 500ல இருந்து 140 கொடுத்துடலாம், இஷ்யூ பண்ணிடலாம் ப்ரொடக்ஷனுக்கு. இப்போ இந்த 7 ரூபீஸ் 140ல மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 160 ஃபுல்லா இஷ்யூ பண்ணிட்டோம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ இந்த 500ல 140 கொடுத்துட்டோம்னே பேலன்ஸ் 360 இருக்கும் 7 ரூபீஸ்ல. ஸோ இந்த ரெண்டு டோட்டலையும் லெஸ் பண்ணிட்டு நீங்க பேலன்ஸ் போட்டுக்கலாம்.
இப்பதான் லாஸ்ட் அந்த மார்ச் 15 அன்னைக்கு ஸ்டாக் வெரிஃபிகேஷன் எடுக்கிறப்ப 10 யூனிட்ஸ் ஷார்டேஜ்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆஸ் பர் தி பேலன்ஸ் ஆன் மார்ச் 15 நமக்கு 360 யூனிட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல காமிக்குது 7 rupees ரேட்ல 2520. ஆனா வெரிஃபிகேஷன் பண்றப்ப 10 யூனிட்ஸ் வந்து ஷார்டேஜா இருக்கு. புரியுது இல்லையா? அப்ப 360 இருக்கிறதுக்கு பதிலா 10 யூனிட்ஸ் பிசிக்கலா ஸ்டோர் ரூம்ல அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா 10 கம்மியா இருக்கு. 360 இல்ல. 10 கம்மின்னா எவ்வளவு இருக்கும்? 350 தான் இருக்கும். அப்ப 350 இருந்ததுன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ்ல இருந்தாலுமே எண்ணி பாக்குறப்ப நேரடியா கண்ணால பிசிக்கலா எண்ணி பாக்குறப்ப என்ன இருக்கோ அதை தான் கணக்குல கொண்டு வரணும். நாளைக்கு 360 அக்கௌண்ட்ஸ்ல காமிச்சிட்டே இருந்துட்டு இங்க இல்லைன்னா என்ன பண்றது? அப்ப இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப ஷார்டேஜ் ஆயிடுச்சுங்கிறப்ப எப்படி ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப நமக்கு லாஸா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப இதுல பாக்குறப்ப அந்த 10 யூனிட்ஸ் வந்து லாஸா குறைக்கணும் அப்படிங்கிறப்ப இஷ்யூல காமிச்சிட்டு இஷ்யூல என்ன ரேட் கடைசிக்கு என்ன ரேட்ல இருக்கோ அந்த 7 rupees 70 rupees காமிச்சிருங்க. இப்ப யூனிட்ல என்ன ஆகும்? 360ல 10 யூனிட்ஸ் போச்சுன்னா 350 வந்துடும். இப்ப 7 rupees அப்படியே வந்துடும். இப்ப 2520ல 70 போச்சுன்னா 2450 வந்துருது. ஓகே, புரியுது இல்லையா? இப்ப ரெண்டு ரிட்டர்ன், அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டோர் ரூமுக்கு ரிட்டர்ன் வர்றது, அது ஃபர்ஸ்ட் வந்தது. அடுத்தது வந்து ஸ்டோர் ரூம்ல இருந்து சப்ளையருக்கு ரிட்டர்ன் போனது. ரெண்டு டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இப்ப ஷார்டேஜ் வந்துருச்சுன்னா எப்படிங்கறதும் இங்க ட்ரீட் பண்ணியாச்சு. 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சம்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அட்ஜஸ்ட்மெண்ட், நல்லா பாத்துக்கோங்க. இப்ப க்ளோசிங் ஸ்டாக் என்ன? ஒரே ஒரு ஐட்டம் தான் இல்லையா? So 350 units, value வந்து 2450. So closing stock is 350 units, total valued at rupees 2450 எழுதிக்கோங்க. எப்படின்னா 350 units at rupees 7 each. அவ்வளவுதான். இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். புரியுது இல்லையா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அடுத்த வீடியோல வேற இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அதே FIFO மெத்தட்ல, அதை வச்சு நம்ம பார்த்தலாம். ஓகேவா? தேங்க்யூ.